இந்தா எப்படி சொல்லிட்டாரு, என்ன பார்த்து சொல், உன்னை பார்த்து தான் சொல்லுவார். எந்த நேரத்திலும் உன் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுக்காதே. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்தால் மகிழ்ச்சியாக இரு. யார் உன்னை அழ வைக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலாக நீ அவர்களுக்கு செய்யும் மாபெரும் எதிர்ப்பு உன் மகிழ்ச்சியை நீ அவர்களுக்கு வெளிப்படுத்துவாய். யாருக்காகவும் அழாத, யாருக்காகவும் அழாத. இன்னிலிருந்து விடுதலை செய்யற உன்னை. யாருக்காகவும் அழாத. உன்னை அழ வைக்கிறார்கள் என்றால் உன் அழுகைக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். தகுதியற்றவர்களுக்காக நீ ஏன் அழ வேண்டும்? இந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, கண்ணில் இருந்து வருது, அது ரொம்ப பெருமதியானது. அவ்வளவு அநியாயமா யாருக்காகவும் இப்படி வரட்டும் தண்ணி. உழைத்த அந்த உப்பு நீரை வெளியேற்று. ஒருபோதும் மன வலிப்பட்டு கண்களில் இருந்து அதை வெளிப்பட்டு விடாதே. ஏனென்றால் கண்களில் இருந்து துக்கத்தில் வரக்கூடிய தண்ணீருக்கு அடர்த்தி அதிகம். அது வாழ்நாளை தின்று போடும். என் பிள்ளையே, மகிழ்ந்து இரு என்று ஒரு தாயாக உன்னை நான் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். மகிழ்ந்து களி கூறு, இதோ உன் பிரகாசம் வந்தது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் பெற்றுக்கொள். இந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கை மட்டும் கண்டுபிடிச்சிரு. எதில் உன்னுடைய வாழ்க்கையின் ஆழமான வெப்பம் இருக்கிறது, அந்த வெப்பம் உன்னை எந்த மாதிரி எலிவேட் பண்ணோங்கிறத நீ கண்டுபிடிச்சிரு. பல நேரங்களில் நாம் காமத்திலும் காதலிலும் அதை இந்த வயதிலே செலவழித்து விடுகிறோம். இந்த வயதில் அதை பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் வாழ்க்கை முழுக்க மகிழ்ந்து களி கூறுகிறார்.